Hey all, welcome to my channel. மெட்டர்னிட்டி ஸ்டார்ட் ஆன உடனே யூடியூப்பில் நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்தது ஹாஸ்பிட்டல் பேக். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை யோசிச்சியே வந்து எனக்கு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரெஷரெல்லாம் நான் எப்படி கட் டவுன் பண்ணேன் அண்ட் எப்படி ஃபைனலாக என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கை ரெடி பண்ணேன்றது தான் இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் நம்ம எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க பெரியவங்களை கேட்குறத விட யூடியூப்பில் தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அந்த மாதிரி நானும் ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் கொண்டு போகலான்றதை ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணது யூடியூப்பில் தான். இன்ஃபேக்ட் இது எனக்கு செகண்ட் டெலிவரியாக இருந்தாலும் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்பராக என்ன எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியல. ஸோ அதனால் யூடியூப் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சர்ச் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பெரிய லிஸ்ட்டெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக வாங்கிடணும் அண்ட் எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிடணுன்றதுலேயே வந்து என்னோடய மைண்ட் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்து ப்ரெஷர் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கேள்விப்படுறேன் அண்ட் அந்த வீடியோவில் பார்க்குற லிஸ்ட்டில் இருக்க பொருளெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளோட டெலிவரியே ஸ்மூத்தாக ஆகாதோன்ற அளவுக்கு எனக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஃபைனலாக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஈஸியாக என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட ப்ரிப்பரேஷனை 5th மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 3 months 4 months வந்து நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸும் ரொம்ப டயர்டாக இருக்கும் அண்ட் பேபி வெயிட் எல்லாமே கேரி பண்ணிகிட்ருக்கணும். இன்பிட்வீனில் இருக்கிற இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவாங்களே அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ரைட் டைம். நீங்கள் என்ன வேணுமோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, வெளியில் போய் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே பண்ணிடலாம். எனக்கு என்னென்ன வேணுன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் ஆன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லிஸ்ட் வந்து நான் ஆப்வியஸாக யூடியூப்பில் இருக்க வீடியோஸை பார்த்து தான் எடுத்தேன். அப்புறமா ஒரு 1 week நான் என்ன பண்ணேன், அந்த லிஸ்ட்டை போய் திரும்ப ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கும் பார்ப்பேன், நாளைக்கும் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சில பொருள்லாம் வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் என்ன பண்ணேன், அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து கட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக அந்த 1 week எண்டில் வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு என்ன வேணுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து என்னோடய ஃபைனல் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ப்ரிப்ரேஷன் முடிஞ்சாச்சு அண்ட் என்னென்ன வேணுங்கிறத ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. நான் திங்ஸ் எல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணது 6th மந்த்லேருந்து தான். அண்ட் என்னோடய லிஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கினது என்னோடய வீட்டுக்கு வந்து ஒரு புது பெட். ஆல்ரெடி ஒரு பெட் இருந்தது. அது வந்து ஒரு 2 பேர் வந்து கரெக்டாக படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேர்டாக ஒருத்தர் வந்து படுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது மேண்டேட்ரி. அதனால் அதை நான் என்னோடய லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அண்ட் என்னால் காட் வந்து நான் ஒரு சில ஷாப்பில் போய் தேடி அலைஞ்சேன். பட் என்னால் ரொம்ப அலைய முடியல. அண்ட் ஆல்சோ நான் எதிர்பார்க்குற மாதிரி வந்து இங்கே கிடைக்கல. ஸோ அதனால் நான் இதை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாமே வீட்டுக்கே டெலிவரி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வேர் டு பை. பையிங்க்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. எய்தர் ஆஃப்லைனில் வாங்கலாம் இல்லை ஆன்லைனில் வாங்கலாம். நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து குழந்தையும் பார்த்துக்கணும். அண்ட் எனக்கு மெட்டர்னிட்டி டைமில் கொஞ்சம் வந்து வாமிட் இதெல்லாம் ஸ்டாப் ஆகாமே இருந்தது. அதனால் என்னால் நிறைய ஷாப்ஸ்க்கெலாம் போய் அலைய முடியலைன்னு நான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஆன்லைனில் டைரெக்டாக ஆர்டர் பண்ணிடல. ஒரு சில ஷாப்ஸில் போய் பார்த்தேன். அந்த ஷாப்பில் இருக்க ப்ரைஸும் நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆன்லைன்லேயும் எல்லாமே வந்து என்னோடய கார்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். நான் எதுவுமே வந்து இமீடியட்டாக ஆர்டர் போடல. 1 or 2 weeksக்குள்ளே எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ அதனால் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நான் கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேனே தவிர எதுவுமே நான் ஆர்டர் போடல. ஆன்லைன் ஷாப்பிங்னு வரும்போது நான் ஜெனரலாக அமேசான் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாமல்
இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜஸில் வந்து நிறைய சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு 2-3 பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து சாமியா ஷேப் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு மாம்க்கு மெட்டர்னிட்டி ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கவங்க, அண்ட் வந்து பிரிட்டி ப்ளம், நான் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது 5th மந்தில். ஸோ என்னோடய பட்ஜெட்டுமே வந்து நான் 5th மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேபிக்காக ஸ்பெஷலாக இருக்கிற ஆஃப்லைன் ஷோரூம்ஸ்லேயும் போய் பார்த்தேன். பட் ஆஃப்லைன் ஷோரூமில் வாங்குறது என்ன ஆச்சுன்னா, நான் ஷோரூம்குள்ளே போகும்போது என்னோடய கண் வந்து எல்லா செக்ஷன்லேயும் போக ஆரம்பிச்சுது. நான் வாங்க போன லிஸ்ட்டை தவிர அங்கே இருக்கிற எதை பார்த்தாலுமே வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்க மாதிரி தோணும், அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தோணும். ஸோ இதெல்லாம் உடனே வாங்கணுன்ற மாதிரி நம்மளோட மைண்ட் போயிட்டே இருக்கும். எனக்கு என்ன பொருள் வாங்கணும்னு தோணுதோ அந்த பொருள்கிட்ட போய் நின்று கொஞ்ச நேரம் அந்த பொருளை வச்சு யூஸ் பண்ணி அண்ட் நல்லா டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அங்கே வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே 50% வந்து அந்த ஆசை வந்து நமக்குள்ளே போயிடும். நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி மனசில் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அந்த ப்ராடக்ட் வந்து போகும்போது பார்த்துக்கலான்னு ஓரமாக வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி போகும்போது நம்ம அடுத்தடுத்த ப்ராடக்ட்டை வந்து மறந்துட்டு போயிட்டே இருக்கலாம். We put the cord and buy soft to touch and அண்ட் சேம் ஸ்டோரி ஆன்லைன்லேயுமே இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து பேபி ப்ராடக்ட்ஸ்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய லிஸ்ட்டு நமக்கு காட்டும். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆட் டு கார்ட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன வாங்க போகிறேன்னா, எக்ஸாம்பிள் டைப்பர் வாங்க போகிறேன்னா பேபி டைப்பர் மட்டும்தான் போட்டு சர்ச் பண்ணுவேன். ஸோ அந்த பேபி டைப்பர் சர்ச் பண்ணும்போது அந்த பேபி டைப்பர் மட்டும்தான் வரும். ஸோ அதை மட்டும் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு நான் வெளியில் வந்துடுவேன். பட்ஜெட்னு கன்சிடர் பண்ணும்போது பேபி ப்ராடக்டோட குவாலிட்டியில் எந்த விதத்துலையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை. எல்லாமே பெஸ்ட்டான குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக டிப்ஸ் டு மேனேஜ் தி ஹாஸ்பிட்டல் பேக் ப்ரெஷர். இந்த ஹாஸ்பிட்டல் பேக்குன்ற கான்செப்டே ஒரு ரீசெண்டாக தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் ஒரு சின்ன கர்ச்சிஃப் கூட வாங்கி வைக்கல. வந்து எதுவும் தெரியவும் தெரியாது என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாதுன்ட்டு. அண்ட் யூடியூபும் அப்போ வந்து அவ்வளோ ஃபெமிலியராக கிடையாது. வீட்டில் இருக்கவங்க தான் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுக்கப்புறமா. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அண்ட் உங்களால் வாங்க முடியலனா கூட வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக பார்த்து வாங்கிட்டு வந்து தருவாங்க. இப்போ நம்ம இருக்க ஸ்டேஜ் வந்து எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டிய விஷயமும் கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அண்ட் நியரஸ்ட் ஷாப்ஸ் நிறைய இருக்குது. எல்லா பொருளுமே வாங்கிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலில் போய் சேருவேன்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி தரத்துக்கு ஆள் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையோட ரொம்ப சந்தோஷமாக மெட்டர்னிட்டி அந்த பீரியடை என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கை ஃபைனலாக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ வாங்கியும் பேபி ஷாம்பு பேபி சோப்பு இதெல்லாம் வாங்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ பேபி பிறந்து நெக்ஸ்ட் டே வந்து பேபியை குளிக்க வைக்கணுன்ட்டு இதெல்லாம் கேட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதெல்லாம் மறந்தாலும் சரி மிஸ் பண்ணாலும் சரி கவலைப்பட தேவையில்லை. ஃபைனலாக என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கில் நான் என்னென்ன கொண்டு போனேன்ற லிஸ்ட்டை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணுன்னு கிடையாது. அண்ட் இது தவிர உங்களுக்கு சில தேவையான விஷயங்கள் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹோப் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.